இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளைப் போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உனக்கு சொல்லுகிறார், அவர் வாக்கு பண்ணுகிறார், இந்த பூமியின் தூளைப் போல் உன் சந்ததி பரம்பி இருக்கும். அநேகர் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவரே, என் சந்ததி என்னவாகும்? எனக்கென்று ஒரு ஆண் வாரிசு இல்லையே, நான் என்ன செய்வேன்? என் சந்ததி இந்த பூமியிலே நிலைத்திருக்குமா? எப்படி வாழ்வார்கள்? எப்படி இருக்கும்? எனக்கென்று என் பெயரை சொல்லும்படியாக ஒரு சந்ததியை எப்படி நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று இருதயத்திலே கர்த்தரோடு கேள்விகளோடு இருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளைப் போல பறந்து இருப்பார்கள். நீ 4 திசைகளிலும் அவர்கள் பரவி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அவர் உன் சந்ததியின் மூலமும் உன் மூலமும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் மூலமும் அநேக சந்ததிகள் எழும்பும். அவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த தேசம் உன் சந்ததியால் நிரம்பியிருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பேர் பெற்றவனாய் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லியபடியே செய்வார். கர்த்தர் உனக்கானதை நிறைவேற்றுவார். அவர் உன் தலையை உயர்த்துவார். ஆமேன்.